போய் வரேன்னு மனைவிட்டு விட பெற்று நான் தொழிலாக புறப்பட்டேன். அவன் உலகம் சஞ்சாரியான நாரத முகாமணியர் வந்தார். நாரதன் வந்து என்ன சொன்னார்? சூரமன்னா, இப்படியே தெளிவாக போனா ஏதோ ஒரு சூழ்ச்சியாளர் மடித்து விடுவாங்க. அதனால அந்த பரமேஸ்வரன் சென்று கடூரமான தவம் இருந்து சாகாத வரத்தை பெற்று அதற்கு பிறகு நீ வரத்துக்கு போனா அந்த தேவரை சிறப்பிடிக்கலாம் என்று அந்த நாதன் சொல்ல, நாதன் பேச்சை கேட்டு வெளியேறி சென்று அந்த பரமேஸ்வரனும் வரம் கேட்க போகணும். கூப்பிட்டு போகலாம். வந்ததற்கு நீ யாரு? உன்னுடைய பேர் என்ன? ஊர் என்ன? வந்திருக்கிறாய் யாது விஷயம்? என்ன விஷயம்? எரிகண்டாசூரன். சூரகுலத்திற்கு தளபதி. அப்படி இருந்தாலும் வரத்துக்காக வேண்டி ஒரு தூரமான தவம் இருந்து உங்களை வரவேற்று போக வந்தேன். எரிகண்டாசூரா, 3 நாளிகைக்கு முன்பதாக வந்திருந்தார். ஏதுங்கிற வரத்தை கொடுத்திருப்பேன், வாரி வழங்கியிருப்பேன் பஞ்சமில்லாமல். இந்த சிவபெருமானை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? சூழல் எப்படி தெரிகிறது? நன்றாக போல் தெரிகிறது. ஓஹோ, அப்படியா? என்னுடைய கரங்களை அலங்கரிக்கக்கூடிய சூழலத்தை காணும். அப்படியா? எப்படி தெரியுமா? சிவன் பார்வதி கடூரமான வாக்குவாதம் வந்து சிவன் பெரிதா சத்திய பெரிதா என்று சொல்லு. அடே ஈசா என்று என் மனைவியாகப்பட்டவள் கேட்க அகங்கார கோபத்தோடு பெண்ணுக்கு இவ்வளவு கோபமா என்று சொல்லி இடபாகத்தை விட்டு அனுப்பி ஓராண்டு காலம் மலையாள தேசத்துல ஜெக்கமாக கடவாய் என்று கொடுத்தேன் சாபத்தை. அந்த சாபத்திற்கு பதில் சாபமாக கொடுத்தால் ஆதிசக்தி எப்படி தெரியுமா? ஈசா, இதோ இந்த வெள்ளிங்கிரிக்கு அச்சக்காரம் பிச்சக்காரம் தோட்டி முதல் தொண்டமானவர் யார் ஒருவர் வந்து வரத்திற்கு வந்தாலும் நீ கொடுக்கும் மரகமாகப்பட்டதை பழிக்க கூடாது என்று சொல்லி என் கரங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆமா, என் கரங்களை அலங்கரிக்கக்கூடிய திரு சூலத்தை கவிக்கொண்டு, அதாவது பெற்றுக்கொண்டு போய்விட்டால் மலையாள தேசம். படிக்காதா? வந்தது பெரிதல்ல, பாதத்தை பணிந்தது பெரிதல்ல. நான் கொடுக்கும் மரகமாகப்பட்டதை பலிக்காது. அதனால உனக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன் கேள். இப்பொழுது காலம் தாழ்த்தாமல் மலையாள தேசத்திற்கு சென்று மண்டியிட்டு மல்லாந்து அகங்கார கோபத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய தேவி கிட்ட ஜெக்கமாகட்ட நீ மண்டியிட்டு வரம் கேட்டால் வரமாகப்பட்டது மனமிறங்கி கொடுப்பாள் என் தேவி. புறப்படும் மலையாள தேசம். சென்று வா.